இந்தியன் படத்துடைய பாகம் 2 நம்ம சங்கர் அவருடைய இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடித்து போன மாதம் தியேட்டரில் வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம். ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரான ஒரு திரைப்படம்னா அது இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2 மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா உலகநாயகனுக்கு இந்த படம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த படம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ப்ராப்பரான ரைட்டிங் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற பிளானே கிடையாது. பார்ட் 2 மட்டும்தான் ரொம்ப பெருசாக போயிடுச்சு, பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரன் டைம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டாக பிரித்தது மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு. அதை மட்டும் அவங்க சரியாக ரைட்டிங்கில் கொண்டு வந்திருந்தா, அதாவது ப்ராப்பராக பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற மாதிரி ரைட்டிங்கில் இருந்திருந்தா இந்த அளவுக்கு கேவலமாக அந்த படம் வந்திருக்க போகிறதில்ல. சரி, படம் வந்துருச்சு, படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, 100 கோடி ரூபாய் கூட வசூல் வரல அப்படின்றது எல்லாருக்கும் ஏமாற்றமாக இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்த்ததுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கணுமே, தேட்டர்லேயே வச்சு செஞ்சு போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கிளிப்பையும் எடுத்து போட்டு இதில் பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்க, இங்கே என்னடா அந்த செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம தாத்தா எங்கே சுருக்கி வச்சுருக்காரு, இது எனக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா 2 கை பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்காப்புல, அப்போ அந்த செல்ஃபி ஸ்டிக்கு எங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஃபன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த நோக்குருமத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு பிரியா பவானி சங்கர் குத்துறது, இதை போட்டு தூக்கி போட்டு அடி நடிக்கிறது, ஒரு நோக்கு வருமத்தையும் தூக்கி போட்டு அடி நடிக்கிறது. அதாவது அக்கா பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீனையும் எப்படிலாம் போட்டு எப்படிலாம் வச்சு செய்யணுமோ அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தியன் சினிமாலேயே இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு படமும் ட்ரோல் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் ட்ரோல் அதிகமாக வாங்குச்சு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசிகிட்டு இருந்த படம்னா அது பீஸ்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் தான் போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதையே மிஞ்சற அளவுக்கு வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த இந்தியன் படத்துடைய பாகம் 2. அக்கா பிரித்து ஒரு சீனையும் எப்படிலாம் போட்டு அடிக்கணுமோ அப்படிலாம் அடிச்சு வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது. சங்கர் அவர்கள் என்ன மனநிலைமையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. இதை எல்லாரும் ஓகே, இந்த படத்துலேயே நல்லா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோ பேக் இண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். ஸோ அது மட்டும்தான் நல்லா இருக்குது, வேற எதுவுமே இல்லை படத்தில். தயவு செஞ்சு இந்த படத்தை யாருமே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சோசியல் மீடியாவில் போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பில் உயிரிப்பெலாம் நடந்திருக்கேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட சட்ட சிக்கல் அதெல்லாம் கடந்து இந்த படம் வந்துச்சு. ஆனால் ஏன்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.